ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். கல்யாண ரவா கேசரி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சாஃப்டான வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகக்கூடிய ரவா கேசரி எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு முதல் ஞாபகத்துக்கு வர்றது வீட்டில் ஸ்வீட் இல்லைன்னா ரவா கேசரி தாங்க. அந்த ரவா கேசரி இது போல் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். சாஃப்டான கேசரி உடனுக்குடனே செய்திடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சூப்பரான இந்த ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் முந்திரி கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். மிதமான தீயில் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடுச்சு, முந்திரியும் வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே அந்த முந்திரி திராட்சையோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. மிதமான தீயில் வச்சு ரவை நல்லா வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். ரவை நல்லா எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரவா கேசரி ரொம்ப சாஃப்டாக சுவையாக இருக்கும். இதை மிதமான தீயில் வச்சு வறுத்துட்டே இருக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், தண்ணி நம்ம பக்கத்தில் மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். 1 கப் ரவை எடுத்துருந்தோம் இல்லையா, சேம் அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கட்டுங்க. அடுத்ததாக பச்சை கற்பூரம், இது கடைகளில் கிடைக்கும், நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது தான். இதில் சின்ன துண்டு அளவுக்கு எடுத்து நல்லா நுணுக்கிட்டு அந்த தண்ணியிலே சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துடக்கூடாது, சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்தாலே நல்ல காட்டாக இருக்கும். அதே போல் பச்சை கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சிட்டிகை தான் நம்ம சேர்க்கணும். பாருங்கள், ரவை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் ரவை 1 கப்னா சுகர் 1 கப்பு சரியான அளவாக இருக்குங்க. நீங்கள் சுகர் நல்லா தூக்கலாக சாப்பிட்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1/4 கப் அளவு கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். சுகரையும் ரவையோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வரலாம். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே 1 சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். சால்ட் சேர்க்கும் போது ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும். அடுத்ததாக கேசரிக்கு ஒரு நல்ல கலர் வேணும் இல்லைங்களா, அதனால நான் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேசரி கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிக்கிச்சு. அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியே சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். டக்குன்னு வெந்துடும். மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க, வெந்து வரட்டும். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியான அளவுகளை சாஃப்டான ரவா கேசரி நமக்கு வந்துடும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கலந்து விட்டுக்கலாம். நடுவில் வேணும்னா இங்கே ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிட போது. அடிகனமான கடாயோ பாத்திரமோ யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காது. லேசான கடாய் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கோ. நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் வரும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 10% இருக்குது. இது நம்ம அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் விட்டோன்னாவே சரியாயிடும். இப்போ அடுத்ததாக கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் நம்ம ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கிறதுனால அதனுடைய வாசனையே இருக்கும். இருந்தாலும் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி போட்டு விட்டுடலாங்க. மூடி போட்டு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். சுடவே சூப்பரான ரவா கேசரி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடும் போது அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சி ஓடும், அந்த அளவுக்கு ருசியில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரவா கேசரி ரெசிபி இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய ஆல் ஒன்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.